ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கொல் வேக். இன்னைக்கு வீடியோவில் ஷெஷாம் மைக்கேல் ஃபாத்திமாங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஷெஷாம் மைக்கேல் ஃபாத்திமா இந்த படத்தை மன்னு ஸ்ரீகுமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோயின் பேர் ஃபாத்திமா. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. டிவியில் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தாக்க அதை பற்றி கமெண்ட்ரி பண்ணுவாங்க. ஃபுட்பால் பார்த்தாங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் ஃபன்னாக ஜாலியாக இருப்பாங்க. ஃபாத்திமாவோட வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவளை வாயாடின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, சின்ன வயசாக இருக்கிறதுனால தான் அவள் பேசுகிறா, பெரியவள் ஆனதுக்கப்புறம் அவள் பேச மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமே பயங்கரமாக பேசுகிறாங்க. அதே மாதிரியே டாம் அண்ட் ஜெர்ரி கமெண்ட்ரி பண்ணுறாங்க, ஃபுட்பால் கமெண்ட்ரி பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு ஃபன்னாக ஜாலியாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்கே ஃபாத்திமா இருக்கிற லோக்கல் பிளேஸில் ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது. அதுக்கு ஹெட்டாக ஃபாத்திமாவோட அண்ணன் தான் இருக்கார். அப்போ அந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு கமெண்ட்ரி பண்ணுறவர் வெளியூர் போனதுனால ஆள் இல்லாமல் தவிப்பாங்க. அப்போ ஹீரோயினோட அண்ணனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஃபாத்திமா கூப்பிடலாம், அவங்க நல்லாவே கமெண்ட்ரி பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு வந்து கமெண்ட்ரி பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் கமெண்ட்ரி பண்ணுறாங்க. அங்கே ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு எல்லாருமே ரசித்து அவங்க கமெண்ட்ரியை கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு ஒரு இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் வந்திருப்பார். அவர் தனியாக கூப்பிட்டு ஹீரோயினை பாராட்டுவார். நீங்கள் பண்ண கமெண்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவார். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஐஎஃப்எல்க்கு இது கமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஐஎஃப்எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தியன் ஃபுட்பால் லீகு. இந்தியாவில் நடக்கிற மெயின் டோர்னமெண்ட்டுக்கு கமெண்ட்ரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் கொச்சிக்கு போய் தன்னோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் நிறையா கமெண்ட்ரிக்கு சான்ஸ் தேடுவாங்க. அப்போ அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம், அங்கே உள்ள பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க கமெண்ட்ரி பண்ணாங்களா இல்லையாங்கிறத படத்தோட மீதி கதை. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் வந்து ஒரு உமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டு. ஒரு பொண்ணு கிரிக்கெட், இந்தியாவில் கிரிக்கெட் தான் அதிகமாக எல்லோரும் பார்ப்பாங்க. இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு ஃபீமேல் கமெண்ட்ரிங்கிறது ரொம்ப ரேர் தான். அது ஃபுட்பால் யாருமே இந்தியாவில் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஃபீமேல் கமெண்ட்ரி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஹீரோயின் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு அவங்க போய் சான்ஸ் கேட்டவங்க ஃபுட்பால் கமெண்ட்ரிக்கு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க உள்ள ப்ராப்ளம், அங்கே உள்ள பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னாக்க சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருப்பாங்க. பொதுவாகவே மலையாள படம்னாலே சினிமாட்டோகிராஃபி அசத்திடுவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் சினிமாட்டோகிராஃபி அசத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னாக்கா, அடுத்து என்னன்னு ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. எப்படி இருந்தாலும் ஹீரோயின் கமெண்ட்டுக்கு சான்ஸ் தர்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையாங்கிறது நமக்கே தெரியும். அதுதான் நான் ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தோட செகண்ட் நெகட்டிவ்னாங்க, இந்த படம் வந்து 2 ஹவர்ஸ் 16 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. போக போக ரொம்ப ஸ்லோவாகவும் போராகவும் அடிக்குது. அடுத்து என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ணதுனால படம் வந்து ரொம்ப போராக போகுது. இதுதான் இந்த படத்தோட நெகட்டிவ். இப்போ இப்போ வாங்க அந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயின் ஃபாத்திமாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க சான்ஸ் தேடுற விஷயமா இருக்கட்டும், அவங்க பண்ண கஷ்டம், அவங்களுக்கு அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷனில் உள்ள பாலிடிக்ஸு அதெல்லாம் தாண்டி அவங்க கமெண்ட்ரி பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அதெல்லாம் அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் வாயாடி பொண்ணு ஆக்ட் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ஹீரோயினோட அண்ணன், அம்மா, பாட்டி அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் கௌதம் வாசுதேவன் கிளைமேக்ஸில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வருவார். அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி. படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங். படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் ஹிஷாம் அப்துல் வஹாப் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் சுமாராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருக்குது. இந்த படம் வந்து 2 ஹவர்ஸ் 60 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் காமெடியோட உட்காந்து பார்க்கலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், ஒரே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.